வணக்கம். மண்டல ஊரக வங்கிகள் அதாவது ஆர்ஆர்பிஸ பத்தி நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் அதுல அக்கவுண்ட் கூட வச்சிருக்கலாம். ஆமா, கிராம பகுதிகள்ல ரொம்ப முக்கியமானது இது. ஆனா இந்த வங்கிகளை ஏன் இப்போ தொடர்ந்து ஒண்ணா இணைச்சிட்டே இருக்காங்க? ம் என்ன காரணம் இதுக்கு பின்னாடி? ஆ, இதுல இருந்து தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இப்போ விஷயம் என்னன்னா, நிதி சேவைகள் துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிஎஃப்எஸ் இவங்க வந்து ஆர்ஆர்பி ஒருங்கிணைப்போட 4வது கட்டத்தை இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஓ, 4th ஃபேஸா இது? ஆமா, இது வந்து ஏதோ திடீர்னு பண்ற மாதிரி இல்ல. இதுக்கு பின்னாடி வந்து ஒரே மாநிலம் ஒரே ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கு. ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்ஆர்பி போதும் அப்படிங்கறத அதோட நோக்கம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த சோர்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் மாதிரி தெரியுது. ஆமா, பாக்க அப்படிதான் இருக்கு. ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கு. அதனால இதுல டீடைல்ஸ்லாம் ரொம்ப கரெக்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கொடுத்திருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் 4வது பேஸ் இணைப்பு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் 3 பேஸ்ல என்ன ஆச்சு, அதனால எப்படி பேங்க்ஸ் குறைஞ்சது, அப்புறம் இப்போ கடைசியா இந்தியால இருக்கிற 28 ஆர்ஆர்பிகளோட முழு லிஸ்ட், இப்படி நிறைய விஷயம் இதுல இருக்கு. ஓகே, அப்போ நமக்கு நல்ல டேட்டா இருக்கு கையில. ஆமா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இணைப்பு ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எப்படி வந்து 196 பேங்க்ஸா ஆரம்பிச்சது இப்போ வெறும் 28 சுருங்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்க போறோம். வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்க்காம இதோட தாக்கம் என்னவா இருக்கலாம்னு கொஞ்சம் பேசலாம். இப்போ நீங்க வந்து பேங்கிங் செக்டாரை ஃபாலோ பண்றவரா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஊர்ல இருக்க கிராம வங்கியோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு யோசிக்கிறவரா இருந்தாலும் சரி, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணும். சரி, அப்போ முதல்ல இந்த 4வது கட்ட அறிவிப்பை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். டிஎஃப்எஸ் வந்து ஆர்ஆர்பிகளோட இணைப்பை அதாவது அமால்கமேஷனை அறிவிச்சிருக்காங்க. இது 4வது பேஸ்னும் ஒரே மாநிலம் ஒரே ஆர்ஆர்பி பாலிசி அடிப்படையில் நடக்குதுன்னு சோர்ஸ் தெளிவா சொல்லுது. ஆனா இந்த 4வது கட்டத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன காரணம் சொல்றாங்க? போன கட்டங்கள்ல ஜெயிச்சதாலையா இல்ல வேற புதுசா எதுவும் காரணங்கள் இருக்கா? இது நல்ல கேள்வி. சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 3 கட்ட இணைப்புனால ஆர்ஆர்பிகளோட செயல்பாடு அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது தான் மெயின் காரணம். ஓ, அப்படியா? ஆமா, குறிப்பா அதோட ஃபினான்ஷியல் ஹெல்த், லாபம் சம்பாதிக்கிற திறன், இதுலெல்லாம் நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு. அந்த சக்சஸ பேஸ் பண்ணி இந்த 4வது ஃபேஸ்ல இன்னும் சில டார்கெட்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன மாதிரி டார்கெட்ஸ்? ஒன்னு வந்து பேங்க்ஸோட சைஸை இன்னும் பெருசாக்குறது, என்ஹான்சிங் ஸ்கேல் அப்படிம்பாங்க. பெரிய பேங்க்ஸா இருந்தா சில அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லையா, டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்றது, புது சர்வீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி. சரி. 2வது செயல்திறனை இன்னும் இம்ப்ரூவ் பண்றது, எஃபிஷியன்சி. நிறைய சின்ன பேங்க்ஸ் ஒன்னா சேரும்போது அட்மின் செலவுலாம் குறைய சான்ஸ் இருக்கு. ஒரே ஹெட் ஆஃபீஸ், ஒரே ஹெச்ஆர், ஒரே டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி நிறைய விஷயத்துல செலவு குறைக்கலாம். இதுதான் வந்து காஸ்ட் ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செலவு குறைப்பு. ஆமா. 3வது ஓவராலா கிராமப்புற பேங்கிங் சேவையோட குவாலிட்டியை உயர்த்துறது. அப்புறம் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஸ்பான்சர் பேங்க்ஸ் மாதிரி முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் கன்சல்ட் பண்ணினதா சோர்ஸ் சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், காஸ்ட் கட்டிங் இதெல்லாம் பாலிசி லெவல்ல கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கன்சல்டேஷன் பத்தி சொன்னீங்களே, அதுல யாருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இல்ல ஏதாவது மாற்று கருத்துக்கள் வந்துச்சாங்கிற மாதிரி எதுவும் டீடைல்ஸ் இருக்கா சோர்ஸ்ல? ஏன்னா இவ்ளோ பெரிய மாற்றம்னா கண்டிப்பா பல தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்திருக்குமே. இது நல்ல பாயிண்ட். ஆனா அன்பார்ச்சுனேட்டா இந்த சோர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் மெட்டீரியல்ங்கிறதால அது மெயினா ஃபைனல் முடிவுகள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. சரி சரி. கன்சல்டேஷன் நடந்துச்சுன்னு சொல்லுதே தவிர அது எப்படி நடந்துச்சு, யார் யார் என்ன சொன்னாங்க, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சா, அது எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிற மாதிரி ஆழமான விவரம் இதுல இல்ல. இது இந்த சோர்ஸோட ஒரு லிமிடேஷன் சொல்லலாம். புரியுது. பொதுவா இது மாதிரி பெரிய பாலிசி டிசிஷன்ஸ்ல எம்ப்ளாயி யூனியன்ஸ், ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஸ்பான்சர் பேங்க்ஸ்னு நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க. ஆனா அதோட டீடைல்ஸ் நமக்கு இங்க இல்ல. நாம என்ன கெஸ் பண்ணலாம்னா, பெர்ஃபார்மன்ஸையும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற சென்ட்ரல் கவர்மெண்டோட நோக்கம் தான் டாமினண்டா இருந்திருக்குன்னு தோணுது. புரியுது. இப்போ இந்த நம்பர்ஸ் விளையாட்டுக்கு வருவோம். ஆரம்பத்துல 1975ல ஆர்ஆர்பி ஆரம்பிச்சப்போ கிராமப்புற கடன் தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நிறைய பேங்க்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னீங்க. சோர்ஸ் படி ஒரு ஸ்டேஜ்ல 196 ஆர்ஆர்பி வரைக்கும் இருந்திருக்கு. ஆமா, 196. அங்கேருந்து இந்த 28ங்கிற நம்பருக்கு எப்படி வந்தோம்? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துச்சா? ஆமா ஆமா, இது ஒரே ராத்திரியில நடக்கல. பல வருஷமா பல கட்டங்களா நடந்த ஒரு பெரிய ப்ராசஸ் இது.
சோர்ஸ் இத தெளிவா காட்டுது. சொல்லுங்களேன். முதல்ல ஃபேஸ் 1. இது ஃபினான்ஷியல் இயர் 2005-06ல ஆரம்பிச்சு 2009-10 வரைக்கும் போச்சு. இந்த டைம்ல தான் ரொம்ப பெரிய மர்ஜர் நடந்துச்சு. 196 இருந்த ஆர்ஆர்பி நம்பர் படக்குன்னு 82ஆ குறைஞ்சது. ஓஹோ, 196லேருந்து 82வா? பெரிய ஜம்ப். ஆமா, பெரும்பாலும் ஒரே ஸ்பான்சர் பேங்க் கீழ ஒரே ஸ்டேட்ல வேலை செஞ்ச பல ஆர்ஆர்பிகளை ஒன்னா இணைச்சாங்க. இதுதான் முதல் பெரிய கிளீனப் மாதிரி. சரி, அப்புறம்? அடுத்து ஃபேஸ் 2. இது ஃபினான்ஷியல் இயர் 2012-13ல ஆரம்பிச்சு 2014-15 வரைக்கும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இணைச்ச பேங்க்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இன்னும் மர்ஜ் பண்ணலாமான்னு பார்த்தாங்க. அதோட ரிசல்ட்டா 82 இருந்த நம்பர் 56ஆ குறைஞ்சது. ஓகே, 82 to 56. ஆமா, அதுக்கப்புறம் ஃபேஸ் 3. இது ஃபினான்ஷியல் இயர் 2018-19ல இருந்து 2020-21 வரைக்கும். இந்த ஃபேஸ்ல சில ஸ்டேட்ஸ்ல அந்த ஒரே மாநிலம் ஒரே ஆர்ஆர்பி டார்கெட்டை நெருங்கிட்டாங்க. இது முடியும் போது ஆர்ஆர்பி நம்பர் 56ல இருந்து 43ஆ குறைஞ்சது. அப்படியா? அடேங்கப்பா. அதாவது ஒரு 15 வருஷத்துல கிட்டத்தட்ட 200 பேங்க்ல இருந்து 43 பேங்க்ஸா சுருங்கிடுச்சு. இது உண்மையிலேயே ஒரு மேஜர் ரீஸ்ட்ரக்சரிங் தான். ஆமா, ரொம்ப பெரிய மாற்றம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது 4வது. ஒருவேளை கடைசி கட்டமா இருக்கலாம் இல்லையா? இதுல 43 28ஆ ஆக போகுது. கரெக்டா சொன்னீங்க. இந்த 4th ஃபேஸ் முன்னாடி நடந்ததோட கண்டினியூவேஷன் தான். இப்போ 10 ஸ்டேட்ஸ்லயும் ஒரு யூனியன் டெரிட்டரியிலையும் இருக்கிற 26 ஆர்ஆர்பிகளை எடுத்து ஒண்ணுக்கொன்னு மர்ஜ் பண்றாங்க. இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற பெரிய ஆர்ஆர்பி கூட சேர்க்கறாங்க. ஓகே, இதோட ஃபைனல் டார்கெட் இப்போ இருக்கிற 43 ஆர்ஆர்பிகளை 28 குறைக்கிறது தான். சோர்ஸ் சொல்றத பார்த்தா இதுதான் இப்போதைக்கு ஃபைனல் நம்பர் மாதிரி தெரியுது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த 4th ஃபேஸ் இணைப்பு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால 26 ஸ்டேட்ஸ்லயும் 2 யூனியன் டெரிட்டரிஸ் புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் சேர்த்து மொத்தம் 43 ஆர்ஆர்பிஸ் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. சரி, 43. இந்த 4வது கட்ட இணைப்பு ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க மொத்தம் 28 ஆர்ஆர்பிகள் தான் இருக்கும். சில ஸ்டேட்ஸ்ல 1க்கு மேல இருந்த நிலை மாறி பெரும்பாலான ஸ்டேட்ஸ்ல ஒரே ஒரு ஆர்ஆர்பி மட்டும்தான் இருக்குங்கிற நிலைமை வரும். வெறும் 28 ஆர்ஆர்பிகள். நம்பர் குறைஞ்சாலும் இதோட ரீச், அதாவது எத்தனை பேர் இது போய் சேருங்கிறது எப்படி இருக்கும்? பேங்க்ஸ் கம்மியானா சேவை குறையுமான ஒரு டவுட் வரலாம்ல. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய பேங்க்ஸ் ஆகிறதால அதோட கெப்பாசிட்டி கூடுமா? சோர்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது? இந்த 28 ஆர்ஆர்பிகளும் சேர்ந்து இந்தியா முழுக்க சுமார் 700 மாவட்டங்கள்ல சேவை கொடுக்கும்னு சோர்ஸ் சொல்லுது. 700 டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஆமா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 22,000க்கும் அதிகமான பிரான்ச்சஸ், அதாவது ஷாக்காக்கள் இருக்கும். இது ஒரு பெரிய நெட்வொர்க் தான். ஆனா இதை விட முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு. என்னது? இந்த 22,000 பிரான்ச்ல கிட்டத்தட்ட 92% கிராமப்புறம் மற்றும் பகுதி நகர்ப்புறம், அதாவது ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்குங்கிறது தான் அது. ஓ, 92% ரூரல்லையா? ஆமா, இதோட அர்த்தம் என்னன்னா இந்த மர்ஜருக்கு அப்புறமும் ஆர்ஆர்பிகளோட மெயின் ஃபோக்கஸ் கிராமப்புறங்கள்ல தான் இருக்கும்னு இது காட்டுது. பெரிய பேங்க்ஸா மாறினாலும் அதோட பேசிக் நோக்கம், அதாவது கிராமப்புறம் விவசாய தேவைகளுக்கு சர்வீஸ் பண்றது, அது தொடரணும்னு இது மூலமா சொல்றாங்க. சோ நீங்க, அதாவது கிராமத்துல இல்ல சின்ன டவுன்ல இருக்கிறவங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் தொடர்ந்து கிடைக்க இது ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இது கேட்க நல்லா இருக்கு. சைஸ் பெருசானாலும் ரூரல் ஃபோக்கஸ் போகாதுன்னு நம்புறாங்க. ஆனா பிராக்டிக்கலா எப்படி இருக்கும்னு பார்க்கணும். சரி, இப்போ அந்த ஃபைனல் 28 ஆர்ஆர்பிஸ் எவன் பார்ப்போம். சோர்ஸ்ல ஃபுல் லிஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஸ்டேட்டு, ஹெட் ஆஃபீஸ், ஸ்பான்சர் பேங்க் டீடைல்ஸோட. ஆமா, இருக்கு. எல்லா 28யும் சொல்றது கஷ்டம். ஆனா சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இது இந்தியா முழுக்க எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா, ஃபுல் லிஸ்டும் வேணாம். ஆனா கொஞ்சம் வெரைட்டியா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு எல்லா பக்கமும் கவர் ஆகுற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, முதல்ல சவுத்ல ஆரம்பிக்கலாம். ஆந்திர பிரதேஷ் கிராமீண விகாஸ் வங்கி, இது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் வாரங்கல்ல இருக்கு. ஸ்பான்சர் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ. சோர்ஸ்ல ஒருவேளை யூனியன் பேங்க்னு இருந்தா அதை சரி பார்க்கணும். பொதுவா எஸ்பிஐ தான் ஏபிஜிவிவிக்கு ஸ்பான்சர். சரி, ஆந்திராவுக்கு எஸ்பிஐ. அடுத்து நார்த் ஈஸ்ட் போனா அசாம் கிராமீண் விகாஸ் வங்கி, இது அசாம்ல இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் குவாஹாட்டி. இதோட ஸ்பான்சர் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க், பிஎன்பி. ஓகே, அசாமுக்கு பிஎன்பி. அப்புறம் நம்ம தமிழ்நாடு கிராம வங்கி, ஹெட் ஆஃபீஸ் சேலம்ல இருக்கு. ஸ்பான்சர் பேங்க் இந்தியன் பேங்க். தமிழ்நாட்டுல இப்போ இது ஒண்ணுதான் ஆர்ஆர்பி. ஆமா, இந்தியன் பேங்க். நார்த் இந்தியால பரோடா யூபி பேங்க்னு ஒன்னு இருக்கு.
இது உத்தரப்பிரதேசத்தோட சில பகுதிகளை கவர் பண்ணுது. ஹெட் ஆஃபீஸ் கோரக்பூர்ல, ஸ்பான்சர் பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. உத்தரப்பிரதேஷ்ல நிறைய ஆர்ஆர்பி இருந்துச்சு, இது இணைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள நிலைமை. ஓகே, யூபிக்கு பேங்க் ஆஃப் பரோடா. இன்னொரு நார்த் இந்தியன் எக்ஸாம்பிள் சர்வ ஹரியானா கிராமீன் வங்கி. இது ஹரியானா முழுக்க இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் ரோட்டக்ல. இதுக்கும் ஸ்பான்சர் பிஎன்பி தான். மறுபடியும் பிஎன்பி. திரும்ப சவுத்துல கர்நாடகா கிராமீண வங்கி. இது கர்நாடகாவோட நிறைய பகுதிகளை கவர் பண்ணுது. ஹெட் ஆஃபீஸ் பல்லாரியில இருக்கு. ஸ்பான்சர் பேங்க் கெனரா பேங்க். இங்கேயும் கெனரா விகாஸ் கிராமீண பேங்க்னு இன்னொன்னு கெனரா பேங்க் கீழ இருக்கு. இணைப்பு எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கணும். கர்நாடகாக்கு கெனரா பேங்க். அடுத்து கேரளா கிராமீன் வங்கி. இது கேரளா முழுக்க இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் மலப்புரம். இதுக்கும் ஸ்பான்சர் கெனரா பேங்க் தான். இது வந்து இந்தியால முதல் ஆர்ஆர்பிகள்ல ஒண்ணுல இருந்து வந்தது. ஓ, கேரளாவுக்கும் கெனரா பேங்க். வெஸ்ட்ல பார்த்தா மகாராஷ்டிரா கிராமீன் வங்கி. இது மகாராஷ்டிராவோட சில பகுதிகளில் இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் சத்ரபதி சம்பாஜி நகர், முன்னாடி அவுரங்காபாத். ஸ்பான்சர் பேங்க் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. சரி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. யூனியன் டெரிட்டரி புதுச்சேரியில புதுவை பாரதியார் கிராம வங்கி. ஹெட் ஆஃபீஸ் புதுச்சேரியிலே இருக்கு. ஸ்பான்சர் பேங்க் இந்தியன் பேங்க். ஓகே, இந்தியன் பேங்க் மறுபடியும். ஈஸ்ட் இந்தியால பசிம் பங்கா கிராமீன் வங்கி. இது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் ஹவுரால. ஸ்பான்சர் பேங்க் யூகோ பேங்க். யூகோ பேங்க். சரி. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து சில விஷயம் தெரியுது. ஒன்னு, ஜியோகிராபிக்கலா நாடு முழுக்க இந்த 28 பேங்க்ஸும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆமா, தெரியுது. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆர்ஆர்பிக்கும் ஒரு பெரிய பேங்க் வந்து ஸ்பான்சர் பேங்கா இருக்கு. எஸ்பிஐ, பிஎன்பி, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ பேங்க் மாதிரி பெரிய பொதுத்துறை வங்கிகள் தான் மெயினா ஸ்பான்சர்ஸா இருக்காங்க. சில இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் லிமிடெட் மாதிரி ஸ்டேட் லெவல் பேங்க்ஸும் இருக்காங்க. இந்த ஸ்பான்சர் பேங்கோட ரோல் என்ன? அவங்க சும்மா பேருக்கா இல்ல ஆர்ஆர்பியோட செயல்பாட்டுல அவங்களுக்கு பங்கு இருக்கா? சோர்ஸ் இத பத்தி ஏதாவது சொல்லுதா? இல்ல, இந்த சோர்ஸ் ஒரு ஸ்பான்சர் பேங்கோட ரோலை டீட்டெயிலா சொல்லல. ஆனா பொதுவா ஆர்ஆர்பி செட்டப்ல ஸ்பான்சர் பேங்க்குக்கு முக்கியமான பங்கு இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆர்ஆர்பியோட ஷேர் கேபிட்டல்ல ஸ்பான்சர் பேங்க்குக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். யூசுவலா 35%. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு 50%, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு 15%. ஸ்பான்சர் பேங்க்ஸ் வந்து ஆர்ஆர்பிகளுக்கு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட், டெக்னாலஜி சப்போர்ட், ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ரீஃபைனான்சிங் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓஹோ. சில டைம் ஸ்பான்சர் பேங்கோட பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்து ஆர்ஆர்பியோட போர்டில் இருப்பாங்க. அதனால அவங்க சும்மா பேருக்கு இல்லாம ஆர்ஆர்பியோட செயல்பாட்டில் ஒரு கைடா, ஒரு சப்போர்ட்டரா இருக்கிறாங்க. இந்த இணைப்பு ப்ராசஸ்லயும் ஸ்பான்சர் பேங்க்ஸோட ரோல் முக்கியமானது. அப்போ இந்த மெர்ஜருங்கிறது ஆர்ஆர்பியை மட்டும் பாதிக்கல, அதோட ஸ்பான்சர் பேங்க்ஸ்க்கும் இது ஒரு பெரிய மாற்றம் தான். ஒரு ஸ்பான்சர் பேங்க் கீழே பல ஆர்ஆர்பி இருந்த நிலைமை மாதிரி இப்போ ஒரே பெரிய ஆர்ஆர்பி அவங்க டீல் பண்ணணும். ஆமா, இது ஒரு வகையில அட்மினிஸ்ட்ரேஷனை ஈஸியாக்கலாம் இல்லையா? ஆமா, அதுவும் ஒரு நோக்கம்தான். ஸ்பான்சர் பேங்க்குக்கும் மேனேஜ்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்றது ஈஸியாகும். ஒரே ஸ்டேட்ல ஒரே ஆர்ஆர்பி இருக்கும்போது ரிசோர்ஸை ஒன்னாக்குறது, ஆபரேஷன்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்றது இதெல்லாம் சுலபம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு ஒரு சம்மரிக்கு வருவோம். இந்தியால மண்டல ஊரக வங்கிகள் 1975ல ஆரம்பிச்சு ஒரு டைம்ல 196 இருந்துச்சு. ஆமா, கிராமப்புற கடன் தேவைக்காக ஆரம்பிச்சது. ஆனா காலப்போக்கில் பர்ஃபார்மன்ஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு சில காரணங்களுக்காக 4 பேசா மர்ஜ் பண்ணி இப்போ அதோட நம்பர் 28 குறைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். ஒரே மாநிலம் ஒரே ஆர்ஆர்பிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிசி. பெரிய சைஸ், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், செலவு குறைப்பு இதெல்லாம் இதோட முக்கிய நோக்கம். அதே நேரம் 92% பிரான்ச் ரூரல், செமி அர்பன்ல இருக்கிறதால அதோட பேசிக் நோக்கமான கிராமப்புற சேவை தொடரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா, அதுதான் எதிர்பார்ப்பு. இது உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு ஏன் முக்கியம்னு திரும்பவும் சொல்றேன். இந்தியால குறிப்பா கிராமப்புறங்கள்ல பேங்கிங் சிஸ்டம் எப்படி மாறிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்க இது உதவும். உங்க ஏரியா பேங்க் இதுல ஏதாவது மாற்றத்துக்கு உள்ளாகி இருந்தா அதோட சர்வீஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா, இல்ல பெரிய பேங்கா மாறுறதால புது சர்வீஸ் கிடைக்குமான்னு நீங்க கவனிக்கலாம். இது வெறும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்களோட ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கான ஆக்சஸை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டா சொன்னீங்க. இந்த மாற்றங்களோட உண்மையான இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. அந்த வகையில இந்த சோர்ஸ்ல டைரக்டா பதில் இல்லாத, ஆனா இந்த தகவல்ல இருந்து வர்ற ஒரு முக்கியமான கேள்வி உங்க சிந்தனைக்காக விட்டுட்டு போக நினைக்கிறேன். சொல்லுங்க.
இந்த பெரிய லெவல் மெர்ஜர் ஆர்ஆர்பிகளை உண்மையிலே ஸ்ட்ராங் ஆக்கி கிராமப்புற பகுதிகளில் ஃபினான்ஷியல் சர்வீஸை இன்னும் பெட்டர் ஆக்குமா இல்ல இப்படி பெரிய அமைப்புங்களா மாறுறதுனால அந்தந்த ஏரியாவுக்குன்னு இருந்த ஸ்பெசிஃபிக் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்ச அந்த சின்ன லோக்கல் பேங்க்ஸோட தனி கவனம், அந்த லோக்கல் ஃபோக்கஸ் அது குறைஞ்சு போயிடுமா? நல்ல கேள்வி. பெரிய பேங்கோட ஒரு பிரான்ச் மாதிரி இதுவும் ஆகிடுமா இல்ல கிராமப்புற வளர்ச்சிக்கான ஸ்பெஷல் பேங்க்ஸுங்கிற அதோட ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்குமா? பர்ஃபார்மன்ஸுக்கும் அந்த லோக்கல் டச்சுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வர முடியுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.